தமிழை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டாலே பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாகிடும். ஒரு உற்சாகம், ஒரு சந்தோஷம். இன்னிசை அணிந்த பொன்னிளஞ்செல்வி இனிமையே தன் பெயரானாள், மண்ணுலகெல்லாம் வணங்கிடத்தக்க புதுமுறை அருளிய வாணி, பன்மொழிக்கு உயர்ந்த தொன்மொழி அரசி, பரமனின் வரம்பெற்ற புதல்வி, தன்னிகரற்ற தமிழ் எனும் அமுத தாய்மலரடி படிந்துய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, வாத்தியாரே நீ தான் கடவுள்னு சொல்லி டக்குன்னு நம்மளும் காலில் வந்தோம். ஆனால் தொல்காப்பிய பெருஞ்சித்திரனார் பற்றி ஒரு பேச்சு வந்தது. பெருஞ்சித்திரனார் ஒரு மிகப்பெரிய அறிஞர், புலவர் மட்டும் இல்லை, மிகப்பெரிய அறிஞர். எல்லாரும் வள்ளுவரை பற்றி என்னென்னமோ சொன்னாங்க, இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பெருஞ்சித்திரனார் வள்ளுவரை பற்றி சொன்ன சொற்களை பார்த்தால் வள்ளுவத்தை பற்றி, வள்ளுவரை பற்றி எவ்வளவு அழகாக உணர்ந்திருக்கிறார். ஏன்னா வள்ளுவன் ஒரு உலக குடிமகன். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லி பாரதியார் பாடினார்ல. அது ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் இல்லை, மனிதர்கள் மட்டும் இல்லை, அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ், இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு சொல்லி சொன்னார்ல. அது மாதிரிப்பட்ட ஒரு பேராண்மை படைத்தவர் வள்ளுவாருங்கிறது அவர் சொன்னார். பெருஞ்சித்திரனார் சொன்னார், எவ்வூரும் எந்நாடும் எவ்வினமும் வள்ளுவனை தம்மூரான் தம் நாட்டான் தம்மினத்தான் என்று கொள்ளும் பெற்றி திருமான் பெறலறிய மெய்ப்புகழோன் வற்றிய நம் வாழ்க்கை வளம்பெருக்கும் நல்லாசான் நல்லறத்தின் வித்து நடுவோர் பழுத்த மரம் இல்லறத்தை காத்த எழில் தந்தை செந்தமிழின் ஆட்சிக்கு மாட்சி கொடுத்துயர்ந்த மாப்புலவன் பாட்டிறைவன் கல்வி கதிரோன் கருத்துக்கு சொல்லுளவன் பல்துரைக்கும் உள்ளொளியால் பாட்டுரைத்த செம்புலவன் தன் பெயர் கூறா தனித்தகையோன் ஆழ்ந்தகன்ற பேரறிவால் ஆன்ற முதல் நூலான் காழ்த்த அறிவுமணி கங்குகரையற்ற கடல். The sea has no borders. எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு சமுத்திரம், கங்குகரையற்ற கடல். இதற்கெல்லாம் பொருத்தமானவராக இருந்த ஒரு மாமனிதர் இந்த தமிழகத்தில் இருந்தார். ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தார். என்றென்றும் உலக அனைத்திற்கும் பொருத்தமான பல குறட்பாக்களை, எல்லா குறட்பாவும் சொல்ல மாட்டேன், பல குறட்பாக்களை சொல்லி சென்றார். உதாரணம், இன்றைக்கி சில பேர் வள்ளுவத்தை பொதுமறைன்னு சொல்கிறாங்க. இதை விட வள்ளுவரை கேவலப்படுத்துறது எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா மறைங்கிறது என்னது? வேதம்ங்கிறது மறைக்கப்பட்டது என்ற காரணத்தினால் வேதத்தை மறை என்று தமிழர்கள் அழைத்தார்கள். ஆனால் வள்ளுவம் அது மறைக்கப்பட்டது. இட்ஸ் a didactic document. It's as if one person is talking to another young friend. அப்படிப்பட்ட ஒன்றை மறைன்னு சொல்லிடக்கூடாது. ஒருவேளை உலக பொது முறை அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லி சில கருத்துக்கள், வள்ளுவருடைய கருத்துக்கள் உலகத்துக்கு பொருந்தாது. தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மழைன்னு சொன்னார். சத்தியமாக சொல்கிறேன், என்னோடய மனைவிட்டு அது மாதிரிலாம் சொல்கிற தைரியமே எனக்கு கிடையாது. எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால் சில கருத்துக்கள் ஒரு பெரிய விவாதமே உண்டு. 1330 குறட்பாக்களில் 30 குறள் வள்ளுவர் எழுதின இல்லை, 3 அதிகாரங்கள் வள்ளுவர் எழுதினது இல்லைன்னு வாவு சிதம்பரனார்லேருந்து பல பேர் அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. முதல்ல சொன்ன கடவுள் வாழ்த்து, அடுத்து இந்த பெண்ணை பற்றி சொன்னது, இதெல்லாம் இடைச்செருகல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து உண்டு. கலைஞர் உரை எழுதும்போது சொன்னார், அதுக்குள்ளே நான் போக விரும்பலை, அந்த வாதத்துக்குள்ளே நான் போக விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, அப்படிப்பட்ட ஒரு வாதம் இருக்குங்கிறத கலைஞரும் ஏற்றிருக்கார். அப்போது இந்த கோளாறு பல ஆண்டுகளாக நடக்குது. இந்த குறக்குடியில் பெரிய வீரன் ஒருத்தன், மலையில் வாழ்ந்தவங்க யார்? குறவர்கள் வாழ்ந்தாங்க அந்த காலத்தில். அதில் மாபெரும் வீரன் ஒருத்தர் இருந்தான். முன்னோர்களை, நம்மை காத்தவர்களை இறையாக பார்க்கும் வழக்கம் தமிழகத்தில் உண்டு. முன்னோர்களுக்குன்னு சொல்லிட்டு நடுகள் வைப்பாங்க, இது மாதிரிலாம் உண்டு. அதனால் முருகன் ஒரு நல்ல பையன் ஒருத்தர் இருந்தான். அவன் யாரை கல்யாணம் பண்ணுவான்? தன்னுடைய இனத்தை சேர்ந்த குறத்தி ஒருத்தையே கல்யாணம் பண்ணான். ரொம்ப பெரிய ஆளாயிட்டான். இவ்வளோ பெரிய ஆளை இவங்களுக்கு மட்டுமே சொந்தம்னு விட்டால் சரியாக இருக்காதுன்னு சொல்லி தெய்வயானைன்னு ஒருத்தையை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. முருகன் கார்த்திகேயன் ஆகிட்டான், பன்னீர்கையன் ஆகிட்டான், 12 கை கொடுத்துட்டாங்க. இது மாதிரி எத்தனையோ சொல்லிட்டு போகலாம். திஸ் இஸ் அ வெரி இதுக்கு உடனடியாக ரத்தம் கொதிக்கக்கூடாது. ஏன்னா உலகம் பூரா இந்த வழக்கம் தான் இருந்தது, இங்கே மட்டும் இல்லை. நெபுகட்நேசர் என்னைக்கு கிறிஸ்துவ மதத்தை அதிகாரப்பூர்வமான நாட்டின் அரசியல் மதமாக, அரசு மதமாக என்னைக்கு சொன்னாரோ, சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் நடந்த காரியம் என்னென்னா, அங்கே இருந்த பேந்திக் ரிலிஜன் ஒரு மதம் இருந்தது, இயற்கையை வழிபடுவர்கள். அவங்களுடைய கோயில் அத்தனையும் சர்ச் ஆயிடுச்சு, போய் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அரசு சப்போர்ட் இருக்குல்ல, அதனால் எடுத்துக்கலாம். அதனால் இங்கே நடந்ததெல்லாம் உடனடியாக நமக்கு ரத்தம் கொதிக்க வேண்டியதில்லை. இதுதான் இயல்பாக இருந்தது, இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது, அதுதான் நமக்கு தெரியும். அது தவறு. மனிதர்கள் நாகரிகம் அடைந்து விட்டார்கள் என்றால், பண்பட்டு விட்டார்கள் என்றால், இனிமேல் இத்தகைய கோளாறு இருக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லாமல் போயிடும். இப்போ மதுரை பக்கம் போவோம்,
இதோட அயோத்தியோடு நிற்க மாட்டோம், இன்னும் கொஞ்சம் எதெல்லாம் இருக்குன்னு தேடி பார்ப்போம்னு சொன்னால், பரமசிவம் எழுதினார், இந்த அழகர் கோயில் வந்து இந்து மத கோயிலே கிடையாது, வைஷ்ணவ கோயிலே கிடையாது. அது வந்து ஒரு பௌத்த மத கோயில், பௌத்தம் இல்லையா, சமணமாக பௌத்த மத கோயில் ஆதாரம். அவருடைய பிஎஸ்டி அதுதான். திருப்பரங்குன்றத்தில் வந்து சமண கோயில் இருந்தது. அப்போ இதுக்கெல்லாம் முடிவு எங்கே இருக்குது? எங்கேயுமே கிடையாது. அப்போது ஒரு காலத்தில் அப்படிலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி சண்டை போடாத அளவுக்கு மனப்பக்குவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிந்தால் மனித நேயம் இன்னும் அதிகமாக வளரும், அது இன்னும் சிறப்பாக இருக்கும், மனித குலம் சிறப்பாக வாழும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. இப்போ நேற்று வந்து தமிழக முதல்வர் வந்து ஒரு அறிவிப்பு, இது ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு. அவர் சொன்ன அந்த ஒரு சொல் வந்து முக்கியமான சொல். உலக வரலாற்றை திருப்பி போடக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதாவது அயர்ன் ஏஜ், பொதுவாக இரும்பின் பயனை கண்டுபிடித்ததற்கு பின்னால் தான் நாகரிகம் அதிகமாக வளர்ந்தது. ஏன்னா இரும்பின் பயன் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பின்னால் என்னாச்சு, வேட்டுவ சமுதாயமாக இருந்த ஒரு சமுதாயம் வேளாண்மை சமுதாயமாக மாறிய பின்னால் அந்த வேளாண்மை மிக அதிக உற்பத்தியை கொடுப்பதற்கான வசதிகளை இந்த இரும்பியல் நமக்கு கொடுத்தது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேர் கிரியேட்டட், ப்ளம்பிங், இது உழுவுறதுக்கான கருவிகள், ஏர், இவைகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டன. இப்போ ஒரு ஆட்டை வந்து 4 பேர் சேர்ந்து வேட்டையாடி அதை 3 நாளில் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஆனால் 1 ஏக்கர் நிலத்தில் வந்து ஒரு தரம் 3 மாதத்துக்குள்ளே விளைக்கிறத வச்சு 1 வருஷம் சாப்பிட்லாம். ஒரு சின்ன உதாரணம். அப்படின்னா வேளாண்மை சமுதாயமாக மாறியது மனித சமுதாயத்தின் நாகரிகத்தில் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இந்த இரும்பின் பயனை கண்டுபிடித்தது என்பது இன்னும் மிக முக்கியமான ஒரு காலம். இதை கண்டுபிடிச்சது, இரும்பு எல்லா இடத்துலையும் இருந்தது, இரும்பை கண்டுபிடிச்சது யார் அப்படிங்கிறது வந்து முதல்ல கண்டுபிடிச்சதுன்னு துருக்கியை பற்றி கிமு 13ஆம் நூற்றாண்டில் துருக்கியில் வந்து இது பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலத்தில் அது வரைக்கும் அதுதான் இருந்தது, அப்படி தான் உலகம் நம்பிக்கிட்டு இருந்தது. ஆனால் அப்படி இருந்த பொழுது சமீபத்தில் அவர்கள் நடத்திய அகழ்வாராய்ச்சியில், சிவகலையில் நடத்திய அகழ்வாராய்ச்சியில் தீர்மானமாக சொல்லப்பட்டிருக்கிறது, கிமு 15ஆம் நூற்றாண்டில் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தில் இரும்பின் பயன்பாடு கண்டறியப்பட்டது அப்படிங்கிறது. இது மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஒரு மகிமை இல்லைன்னு தெரிஞ்சதுனால இதை 4 உலக பிரசித்தி பெற்ற 4 ஆய்வகங்களுக்கு அனுப்புனாங்க. இது கார்பன் டேட்டிங் எங்களுடைய கண்டுபிடிப்பு, இதை பற்றி நீங்கள் இது உங்களுடைய ஆய்வின் மூலம் சொல்லுங்கள். 4 பேரும் உறுதிப்படுத்தினாங்க உங்களுடைய கண்டுபிடிப்பு சரியானது தான் அப்படின்னு 4 பேருமே உறுதிப்படுத்தினாங்க. அப்போது நிச்சயமாக இரும்பின் பயன்பாடை கண்டுபிடித்தது தமிழர்கள் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சால் உடனடியே நமக்கு என்ன வரும்? நமக்கு பிபி வரும். உலகத்திலேயே நாம தான் என் முதல் ஆளுன்னு. ஆனால் இதே சமயம் நம்ம இன்னொன்று மனசில் வச்சுக்கணும். மெசபடோமியா நாகரிகம், எகிப்திய நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் இதிலெல்லாம் வேளாண்மை நடந்ததன் காரணமாக, வேளாண்மை உற்பத்தி பெருக்கத்தின் காரணமாக நகர் நாகரிகம் அமைந்தது என்பதற்கான எச்ச சொச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அது மாதிரி கண்டுபிடிக்கப்படல. நிச்சயமாக கண்டுபிடிக்கப்பட முடியும். ஆனால் ஹைபாத்தசிஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் தியரி, அதாவது அனுமானங்கள் அங்கீகரிக்கப்பட்ட உண்மைகள் ஆகிவிடாது. உண்மைகளாக ஆவதற்கு இன்னும் பல ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும். ஆனால் ஆய்வுகள் நடத்தினால் கண்டுபிடிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. கீழடி வந்த உடனடியாக வந்து நம்ம என்ன சொன்னோம், கிமு 6ஆவது நூற்றாண்டிலேயே தமிழுக்கு வந்து எழுத்து உரு இருந்தது, தமிழனுக்கு எழுத்தறிவு இருந்தது. அதில் இன்னொன்று என்னென்னா, அந்த எழுத்தறிவு யாருக்கு இருந்தது? மன்னர்களுக்கும் குருமார்களுக்கும் மட்டுமில்லை, குயவர்களுக்கு இருந்தது. அந்த குயவர்கள்ட்ட வந்து யார் பானைகளை வாங்கினார்களோ அவர்களுக்கு இருந்தது, எளிய மக்களுக்கு இருந்தது. ஸோ எஜுகேஷன் வாஸ் யூனிவர்சல். இது தமிழ் சமுதாயத்திலிருந்து ரொம்ப பெரிய வரவேற்கத்தக்க, நம்மளாம் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அந்நேரம் எது வரைக்கும் போகிறோம்? கிமு 6ஆவது நூற்றாண்டு வரைக்கும் போகிறோம். அது வரைக்கும் வந்து பிராகிருதி தான் எழுத்துரு பெற்ற இந்திய முதல் மொழி அப்படின்னு நம்பப்பட்டு வந்தது. காரணம் என்னென்னா, அசோகருடைய கல்வெட்டுகள் வந்து பிராகிருதி மொழியில் இருந்தது. அது அந்த மோஸ்ட் ஏன்ஷியன்ட், இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலையே அப்படின்னு இருந்தது. அப்போ கீழடி வந்து அதை மாற்றி போட்டுருச்சு. கிமு 6ஆவது நூற்றாண்டுன்னு சொல்லி தெரிஞ்சோன்னே இது உண்மையிலேயே பெருமைப்படத்தக்க ஒரு விஷயம். எது பெருமைப்படக்கூடாதோ, உலகத்திலேயே தமிழ் தான் முதல்ல எழுத்துரு பெற்றதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இங்கே பானையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த காலத்திலேயே சைனாவில் புஸ்தகமே இருந்துச்சு. கிமு 6ஆவது நூற்றாண்டுக்கு அவங்க புஸ்தகமே எழுதி வச்சுருக்காங்க. நம்மகிட்ட வரலாற்று உணர்வு கிடையாது. இந்த தமிழர்கள் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே வரலாற்று உணர்வுங்கிறது கிடையாது. ஐனி அக்பர்னு சொல்லி அக்பருடைய கோர்ட்டில் வந்து அஃபுல் ஃபைசல் எழுதினது காலத்துக்கு அப்புறம்தான் இங்கே வந்து வரலாற்று உணர்வு வந்தது. கிரேக்கர்களுக்கு இருந்தது, மெகஸ்தனிஸ் வந்தார், சீனர்களுக்கு இருந்தது, இட்டாலிக்காரங்களுக்கு இருந்தது, நமக்கு கிடையாது.
அதனால் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு பெருமைப்படத்தக்க பல விஷயங்களை வந்து நம்ம உணராமலே போயிட்டோம். தமிழர்களுடைய இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, உண்மையான பெருமைகளை உணராமல் இருப்பதும் இல்லாத பெருமைகளை எடுத்து கூறி சந்தோஷப்பட்டுக்கிடுங்கிறது நம்மகிட்ட ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. இப்போ தொல்காப்பியத்தை பாருங்கள். தொல்காப்பியத்துடைய சிறப்பு என்ன? தொல்காப்பியம் இருக்கிறதுலையே நமக்கு கிடைச்சதுலையே ரொம்ப பழமையான ஒரு இலக்கண நூல். ஆனால் அந்த இடத்துல ஏறக்குறைய 30 இடத்துக்கு மேலே அவர் சொல்லியிருக்காரு. தொல்காப்பியர் வந்து என்மனார் புலவர், என்மனார் அறிஞர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்லலை, எனக்கு முந்தி இருந்தவங்க இதை சொல்லியிருக்காங்க. அப்போது தொல்காப்பியத்துக்கு முன்னால் நிச்சயமாக இலக்கண நூல்கள் இருந்திருக்கு, அதில் சந்தேகம் இல்லை. இதை விட முக்கியமானது என்னென்னா, இலக்கணம் எப்போ வரும்? இலக்கியம் கட்டுக்கடங்காமல் போகும் பொழுது தான் அதை நெறிமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இலக்கியம் வரும். அப்படின்னா அதுக்கு முன்னாடி இலக்கியங்கள் இருந்திருக்கு. அப்போ நம்முடைய தொன்மை நிச்சயமாக இருந்திருக்கலாம் என்பதற்கு இவைகளெல்லாம் துணை புரிகின்றன. ஆனால் அதை உறுதிப்படுத்துவதற்கு இன்னும் பல தகவல்கள் தேவை. ஏன்னா எப்படிப்பட்ட கஷ்டமான காலகட்டத்தில் வாழ்கிறோம்னா, இந்த இதில் வந்து பெர்ஷியா சைடில் இன்றைக்கி உள்ள ஈராக்கில் வந்து மதுரைன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வைகைன்னு சொல்லிட்டு ஒரு நீர் ஓட்டம் ஒன்று இருக்குது. அது ஒரு சிற்றோடையாக இருக்கலாம், அல்லது ஒரு குளமாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆறாக இருக்கலாம். இது மாதிரி இருக்குது. அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் இருக்குது இந்தியாவில். அதே மாதிரி தில்லிக்கு பக்கத்தில் பாலம் வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த விஷயத்தை ரொம்ப சிரமப்பட்டு கண்டுபிடிச்சவர் வந்து என்னுடைய நண்பர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் வந்து ஒரு மிக மிக நெடு ஆராய்ச்சிக்கு பின்னாடி இதை வந்து கொண்டு வந்தார். அது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் அதனுடைய டிடெக்ஷனை சொன்னது, ஃபஸ்ட்டு மைக்ரேஷன் இன்ட்டு இந்தியா வந்து டிராவிடியன்ஸ்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லப்பட்டது. இந்த கருத்தை வந்து ஏற்படுத்தக்க கருத்தில், ஏன்னா அதுக்கு எந்த ஆதாரம் கிடையாது. சொன்னது என்னென்னா, அங்கே ஈராக்கில் வந்து மதுரை இருக்குல்ல, அதனால் இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் மதுரை இருக்குல்ல, அப்போ அங்கேருந்து இங்கே வந்திருப்பாங்கன்னா அடிப்படையாக என்ன, அங்கேருந்து வந்தவங்கள்லாம் வந்து அவர்கள் காக்கசியன்ஸ் பெரும்பாலும் நல்ல கலரோடு இருந்தாங்க. திராவிடர்கள் வந்து அது மாதிரி கலரோடெல்லாம் இருந்தது கிடையாது. அப்போ அங்கேருந்து வந்து ஏன் முதல்ல வந்தவங்களுக்கு மட்டும் கலர் இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். இது மாதிரி எத்தனையோ வினாக்கள், விடை தர முடியாத வினாக்கள் வரும். அதே மாதிரி இது கீழடி கண்டுபிடிச்ச உடனே சிந்து சமவெளி நாகரிகத்தின் முடிவு தான் சங்க இலக்கியத்தின் தொடக்கம்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க. நவ் இது எப்போ உண்மையாக இருந்திருக்கும்? கீழடி தான் நம்முடைய இருக்கிறதுலையே புராதனமான நாகரிகம் அப்படின்றது அது உண்மையாக இருந்திருக்கும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேன், கீழடி வந்து கிமு 6ஆம் நூற்றாண்டு, இன்றைக்கி நம்ம கிமு 15ஆம் நூற்றாண்டுக்கு போயிட்டோமே. கீழடி வாஸ் ஒன்லி அ பிகினிங், நம்பர் 1. அண்ட் கீழடி வாஸ் ஒன்லி அ ஒர்க் ஷாப். இட் வாஸ் நாட் அ சிட்டி சிவிலைசேஷன். ஒர்க் ஷாப்பாக இருந்ததுனால நமக்கு பல உண்மைகள் தெரிய வந்திருக்கு. அதனால் நம்ம ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் படைத்தவர்கள் இருந்ததுனால தான் அந்த இடத்த கண்டுபிடிச்சோம். இப்போது இதுக்கும் மேலே ஆதிச்சநல்லூரில் அந்த காலத்திலே வந்து இது கண்டுபிடிச்சாங்க, பல எலும்பு கூடுகள் கண்டுபிடிச்சாங்க. ஒருத்தர் ஜெர்மனி வந்து அந்த காலத்தில் இந்த மாதிரி இந்த கஸ்டம்ஸ் இதெல்லாம் இல்லை, அதனால் அவர் பாட்டுக்கு கண்டுபிடிச்சதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டார், அவருடைய ஊரில் கொண்டு வச்சுக்கிட்டார். அங்கே காக்கசியன் எலும்பு கூடு இருந்திருக்கு, இவங்க டிராவிடியன்ஸ் எலும்பு கூடு இருந்திருக்கு, இவங்க எல்லோ ரேஸோடைய எலும்பு கூடு இருந்திருக்கு. அப்போ இது எதை காட்டுது? ஒரு காமன் டிடெக்ஷன் எதை காட்டுது? இத்தனை பேர் அங்கே வாழ்ந்து செத்துருக்காங்க. முக்கியமான விஷயம், அங்கேயே வாழ்ந்து செத்துருக்காங்க. இப்போ நாங்கள் ஆல் இண்டியா சர்வீஸில் இருக்கோம். ஜெயக்குமார் இங்கே இருப்பாரா, மகாராஷ்டிரத்தில் இருப்பாரா, அல்லது தமிழ்நாடு திரும்பி போவார்? 99% அவர் மகாராஷ்டிரத்தில் இருப்பார். வாழ்ந்துருக்கோம் இங்கே. சிவானந்தன் இன்னைக்கு வரைக்கும் இங்கே இருக்கார். கிருஷ்ணமூர்த்தியின் சீஃப் செக்ரட்டரி வெஸ்ட் பெங்காலில் இருந்தார். அவர் அங்கே கல்கத்தாவில் தான் இருந்து இறந்தார். இது மாதிரி எத்தனையோ பேர். அதே மாதிரி இங்கே வந்து வணிகம் செய்கிறதுக்கு வந்தவங்க இங்கே இருந்து வாழ்ந்து இறந்துருக்கணும். இல்லைனா அது எப்படி ஒருத்தர் சைனாவில் சேர்த்தோன்னே எலும்பு கூட மட்டும் எடுத்துகிட்டு இங்கே கொண்டு வருவாங்களா? நிச்சயமாக கொண்டு வர மாட்டாங்க. அப்போது முக்கியமான உண்மை என்ன? இப்படிப்பட்ட பலதரமற்ற மக்கள் எப்போ வாழ்ந்திருக்க முடியும்? அது வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் சென்டராக இருந்தால் வாழ்ந்திருக்க முடியும். இன்றைக்கி சென்னை எப்படி இருக்கிறதோ, இன்றைக்கி பெங்களூர் எப்படி இருக்கிறதோ, அது மாதிரி அன்றைக்கி வந்து ஆதிச்சநல்லூர் இருந்திருக்கணும். பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்திருக்கணும். பூம்புகார் அதே மாதிரி தான். இவர் பட்டினப்பாலை பாட்டின உருத்தரங்கண்ணனாரும் சொல்கிறாரு, பூம்புகாரில் வந்து நாளங்காடி அல்லங்காடின்னு 2 இருந்தது. டே டைம் மார்க்கெட், அடுத்த நைட் 24 hours மார்க்கெட். அப்படின்னு எப்படிப்பட்ட ஊராக இருந்திருக்கணும்? மிகப்பெரிய ஊராக இருந்திருக்கணும், மிகப்பெரிய பட்டணமாக இருந்திருக்கணும். சில சரியான விஷயங்களை நம்ம சரியாக கவனிக்கிறது இல்லை. உதாரணமாக பாண்டியர்களுக்கு வந்து ஏறக்குறைய 3500 வருஷத்துக்கு நம்ம இலக்கியங்களை வந்து ரொம்ப மிகைப்படுத்தாமல் உண்மையை கூறுவதாக நாம் நம்பினோம் என்றால், முதற் சங்க காலம்னு சொல்கிறது, அந்த சங்க காலங்கிறதே அது இன்னொரு பெரிய கான்ட்ரவர்ஷியல் திங். ஃபார் வாண்ட் ஆஃப் அ பெட்டர் வேர்ட் நம்ம சங்கம்னு சொல்கிறோம். பழந்தமிழ் இலக்கியங்கள்ங்கிறத சரியான சொல். அப்போ அந்த பழந்தமிழ் இலக்கியங்கள் நம்ம பார்த்தோம்னா அவர்களுக்கு நீண்ட நெடிய தொடர்ந்த வரலாறு இருக்குது. ஆனால் சோழர்கள் வந்து சங்க காலத்துக்கு அப்புறம் காணாமல் போயிட்டாங்களே. சங்க காலத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்தது வந்து விஜயாலய சோழன் வந்ததுக்கப்புறம் தான் சோழர்களை பற்றி நமக்கு தெரியும். ஏன்?
யோசிச்சிருக்கோமா? ஏன்னா இன்றைக்கி பெங்களூர் வந்து கர்நாடகாவில் உள்ள ஸ்டேட் அரசுடைய மாநில அரசுடைய மொத்த வருவாயில் 70-80 விழுக்காடு பெங்களூர்லேருந்து மட்டும் வருது. ஒரே ஒரு சிட்டிலேருந்து வருது. இந்த பெங்களூர் காணாமல் போயிடுச்சுன்னு வைங்க, என்ன ஆகும்? அந்த கவர்மெண்ட்டு என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. பூம்புகார் வந்து இட் வாஸ் போத் த கேபிட்டல் சிட்டி அண்ட் போர்ட் சிட்டி. அது ஒரு ஒரு மாநிலத்தின் தலைநகர், ஒரு தேசத்துடைய சோழ தேசங்கிற ஒரு தேசத்துடைய தலைநகர். அதை தவிர அதனுடைய துறைமுக நகர். இந்த ரெண்டும் சேர்ந்து இருந்தது, ஒரே நாளில் காணாமல் போயிடுச்சு. சுனாமியில் காணாமல் போயிடுச்சு. அப்போ அவங்களுடைய வளம் அத்தனையும் குன்றி போயிடுச்சு. அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து இருக்க இடம் இல்லாமல் இவர் நீலகண்ட சாஸ்திரி எழுதுவார், சின்ன சின்ன இடத்துல போய் சேனாதிபதி இப்படிப்பட்ட தங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை காப்பாற்றிக்கிட்டு அத்தனை கஷ்டத்தில் இருந்து ஒரு சமயம் வந்தபோது வீறு கொண்டு எழுந்தார்கள். அப்போ வீறு கொண்டு எழுந்தபோது அவங்களுடைய அப்படி வீறு கொண்டு எழுந்த முதல் மன்னனுடைய பேர் என்ன? விஜயாலயன். திஸ் இஸ் சம்திங் டு பி ரிமெம்பர்ட். ஏன்னா இளஞ்சேட் சென்னி, நெடுங்கிள்ளி, நலங்கிள்ளி, கரிகால் பெருவளத்தான் அப்படின்லாம் தூய தமிழில் வந்து இருந்த சோழ மன்னர்களில் மீண்டெழுந்த இடைக்கால சோழருடைய முதற் பெயர் விஜயாலயன். அருண்மொழிவர்மனுக்கு பட்டம் கொடுத்தது ராஜராஜன், அவனுடைய பையன் ராஜேந்திரன். இப்போ எதனால இப்படி வந்ததுன்னா, தேர் வாஸ் எ ஹெல்த்தி இன்டர்கோர்ஸ். அவங்க அந்த காலத்திலே தெலுங்கர்களோடு வந்து உறவு வச்சுக்கிட்டாங்க. அதில் எந்த தப்பும் கிடையாது. சோழர்கள் மாதிரி ராஜதந்திரன் தெரிஞ்சவங்க ரொம்ப அபூர்வமாக தான் இருக்க முடியும். அவங்களுக்கு இது வந்து சாளுக்கிய தேசம் வந்து அவங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு எதிரி நாடு. அந்த சாளுக்கிய தேசத்தை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? சாளுக்கியத்தில் 2 இருந்தது. கீழை சாளுக்கியம்னு ஒரு சின்ன இது. இந்த இவங்க பங்காளியில் இன்னும் சித்தப்பா பெரியப்பா மக்களில் வந்து சித்தப்பா பையன் வந்து கீழை சாளுக்கியத்தில் வந்து மன்னராக இருந்தார். இவங்க 2 பேருக்கு ஆகாது. இவர் எப்பயும் சொல்லிக்கிட்டு இருப்பார், என்ன இருந்தாலும் நான் தான் இதில் இருந்திருக்கணும், அங்கேயே இருந்திருக்கணும், எங்கள் பெரியப்பா பையன் அனாவசியம் உட்காந்துக்கிட்டு இருப்பான்னு யோசிச்சிருப்பார். அதனால சண்டை வந்திருக்கும். அப்போ சோழர்கள் வந்து என்ன பண்ணாங்க? கீழை சாளுக்கியோட திருமண உறவை ஏற்படுத்திக்கிட்டாங்க. அது மூலம் தே கிரியேட்டட் அ பஃபர் ஸ்டேட் பிட்வீன் சோழா கிங்டம் அண்டு சாளுக்கிய கிங்டம். இது ரொம்ப பெரிய ராஜதந்திரமான ஒரு. இன்றைக்கி நம்ம பூட்டான் வச்சுருக்கோம். சீனா நம்மகிட்ட வரணும்னா முதல்ல பூட்டான் வழியாக தான் வரணும். பூட்டானில் நுழைஞ்சாலே உலகத்தில் எல்லாத்தையும் கூப்பாடு போடுங்கன்னு நம்ம சொல்லிடுவோம். பாருங்கள், ஒரு சின்ன நாட்டை பிடிச்சி இது மாதிரி பிடிக்கிறாங்களே, அநியாயம் பண்ணுறாங்களே நம்ம சொல்லிடுவோம். அது மாதிரி அந்த காலத்துலேயே அவங்க வச்சுருந்தாங்க. முதல் குலோத்துங்க சோழன் வந்து ராஜேந்திர சோழனுடைய மகன் வயிற்று பேரன். ராஜேந்திர சோழனுடைய மகன் கடைசியாக வந்து அந்த மகன் வயிற்றுலேருந்து வீரராஜேந்திரன் இருந்தார். அவருக்கு ஒரு பையன் இருந்தான், அது என்னன்னு தெரியல. ஆனால் இந்த பையன் வந்து அனபாய சோழன், அனபாயன்கிற பேரோட பெரும்பாலும் வந்து அம்மாவுடைய ஊரில் இருந்த பையன். தமிழ் தெரியும், பிரமாதமாக தெரியாது, ஆனால் தெரியும். அப்போ அவர் வந்து இது மகன் வழி பேரனுக்குள்ள எல்லா உரிமையும் மகள் வழி பேரனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி தீர்மானித்து இவருக்கு வந்து குலோத்துங்கன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு கொண்டு வந்தாங்க. இந்த பையன் எவ்வளோ புத்திசாலியாக இருந்தார்னா, இந்த கடாரம், அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவில் வந்து அது பேர் என்ன, ஸ்ரீலங்கன் கோஸ்ட், ஸ்ரீலங்கன் துறைமுகம், கண்டி இல்லை, கடாரம், திரிகோணமலை, இந்த 2ம் சோழர்களுடைய ஆதிக்கத்தில் இருந்தது. இந்த 2லையும் வந்து த காஸ்ட் ஆஃப் கவர்னன்ஸ் வாஸ் மோர் தென் த எக்கனாமிக் ரிட்டர்ன்ஸ். அதுலேருந்து வர வருமானத்தோடு அதனுடைய நிர்வாக செலவு அதிகமாக இருந்தது. இவர் என்ன பண்ணார்? ஹி கேவ் தம் த ரைட் டு வாலண்டரிலி சீட் அவே. நீங்கள் தனியாக போயிருங்க, உங்களுக்கு நான் சுதந்திரம் கொடுத்துட்றேன். கொடுத்தது மூலம் என்னாச்சு? நிர்வாக செலவு குறைஞ்சது. அவங்க ஆயுள் பரியந்தம் இவருக்கு விசுவாசமாக இருந்தாங்க. கூப்பிட்டு நமக்கு சுதந்திரம் கொடுத்தாரு, எவ்வளோ பெரிய மனுஷன் அப்படி. ஆனால் இப்படி கொடுத்தது மூலம் என்னாச்சு? கடாரம், பூம்புகார் போனதுக்கப்புறம் இவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய துறைமுகங்கள் இவங்களுடைய ஆதிக்கத்தில் இருந்தது கடாரமும் திருகோணமலையும் தான். திருகோணமலையில் ஒரு நேச்சுரல் ஹார்பர். இன்றைக்கி வரைக்கும் அமெரிக்காக்காரங்க அதை விடமாட்டேன்னு சொல்கிறது காரணம் என்ன? விடுதலை புலிகள் கடைசி வரைக்கும் திருகோணமலை இல்லாத ஒரு ஈழம் எங்களுக்கு வேண்டான்னு சொன்னது காரணம் என்ன? அது அவ்வளோ வலிமையான ஒரு கேந்திரம் திருகோணமலை. அதுக்குள்ளே ஒரு 30-40 கப்பல் இருந்தால் இருக்கிறது எங்கே இருக்குன்னே தெரியாது, அந்த அளவுக்கு முக்கியமான இடம். அப்போது இதெல்லாம் போனதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து துறைமுகம் இல்லை சோழர்களுக்கு. அப்போ துறைமுகம் இல்லைன்னு இதை புதுசாக ஒரு துறைமுகத்தை கண்டுபிடிப்போம். அங்கே போய் இங்கே போய் தேடி கடைசியில் கலிங்க நாட்டுடைய ஆதிக்கத்தின் கீழே இருந்த ஒரு இடம் அற்புதமான இடமா இருந்தது. அந்த இடத்த அவங்க வந்து முடிவு பண்ணாங்க, இங்கே நம்ம துறைமுகம் வைப்போம்னு சொல்லி மந்திரி பிரதானிகள்லாம் வந்து இங்கே நம்ம துறைமுகம் அமைச்சிருவோம் மகாராஜா. நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு சோழ நாட்டுக்கு துறைமுகம் வேணும்னு சொன்னதுனால இந்த துறைமுகத்தை வந்து கட்டமைப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, துறைமுகம் வந்து ரெடியாக இருந்தது. அப்போ அவங்க சொன்னாங்க, உங்கள் பேர் வச்சுருவோம் அப்படின்னா, குலோத்துங்க சோழப்பட்டினம் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுருவோம். அவர் முடியாதுன்ட்டு அவர் சொன்னால், இந்த பாருங்கள் அவருடைய நுட்பத்தை பாருங்கள், இது இன்னொரு நாட்டுடைய பிரதேசத்தில் நம்ம வந்து ஒரு துறைமுகத்தை கட்டி வச்சுருக்கோம். ஏற்கனவே அவன் அந்த நாட்டுக்காரன் நம்ம நாட்டில் வந்து துறைமுகத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கானேன்னு யோசிப்பான்.
இது சாதாரணமாக சிந்திக்கிறது. இந்த லட்சணத்தில் என் பேரை வேறு வச்சிங்கன்னா குலோத்துங்க சோழப்பட்டினமா, குலோத்துங்க சோழப்பட்டினம்னு பேரை சொல்லும் போதெல்லாம் அவனுக்கு எரிச்சல் வரும். அதனால் முடியாது. அவங்க வந்து இல்லை கண்டிப்பாக இருக்கணும், இல்லை இது அரச கட்டளை, என் பெயர் வைக்கக்கூடாதுன்ட்டார். உடனே மந்திரிகளும் சொன்னாங்க, சரி வேண்டாம், உங்கள் பேர் வைக்க வேண்டாம், ஆனால் உங்களுடைய பெயரை சொல்கிற மாதிரி கண்டிப்பாக ஏதாவது இருக்கணும். ஏன்னா நீங்கள் இவ்வளவு இது சிரமப்பட்டு சோழ நாட்டுக்குன்னு இவ்வளோ அருமையான ஒரு துணைமுகத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, உங்கள் பேர் வைக்கலைன்னா உங்கள் ஜன்ம நட்சத்திரத்தை பேரையாவது வச்சுக்கிறோம். அவர் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர். இன்றைக்கி உள்ள விசாகப்பட்டினம் முதல் குலோத்துங்கன் என்ற சோழ மன்னனால் கட்டப்பட்டது அப்படிங்கிற வரலாறே பல பேருக்கு தெரியாது. அங்கே இருக்குது ஒரு ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அப்புறம் இன்னொரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலிருந்து தான் இவன் பிரகலாதனை வந்து கடலுக்குள்ளே தள்ளி விட்டாங்கன்னு சொல்லி ஒரு கதை உண்டு. அந்த கோயிலில் உள்ள கல்வெட்டு என்னுடைய நண்பர் வந்து இதில் சாந்தி நிகேதன் யூனிவர்சிட்டியில் வந்து டாக்டர் சுப்பையான்னு சொல்லி அவர் டைரக்டர் போஸ்ட்டில் இருந்தார், வைஸ் சான்சலர் கீழே அடுத்த போஸ்ட்டில் இருந்தார். அவர் வந்து தி ஆர்கிடெக்சர் ஆஃப் சவுத் இந்தியன் டெம்பிள்ஸ் அப்படிங்கிறத பற்றி இது பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில் வந்து பிஹெச்டி வாங்கிட்டு கனடாவில் போய் இன்னொரு பிஹெச்டி வாங்கினார். தமிழ், ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, பாலி, பிராகிருதி, இந்த எல்லா மொழியும், சம்ஸ்கிருதம் எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் வந்து நான் எலெக்ஷன் அப்சர்வராக விசாகப்பட்டினம் போயிருந்தபோது போர் அடிக்குதுன்னு சொல்லி அவர் என் கூட வந்து கொஞ்ச நாள் இருங்களேன்னு சொல்லி கேட்டபோது வந்திருந்தார். அந்த கோயிலில் வந்து பார்த்துட்டு அந்த கோயில் தூண்டில் இருந்தாலும் பார்த்துட்டு இதெல்லாம் என்னென்னு தெரியுதா பாலான்னு கேட்டார். நான் சொன்னேன், இது வட்டெழுத்து, தமிழ் எழுத்து அப்படின்னு. என்ன எழுதியிருக்குனாரு. நான் சொன்னேன், நமக்கு அவ்வளோதான் தெரியும், அதுக்கு முன்னே அதிகமாக தெரிஞ்சது நீ சொல்லுன்னு. இல்லை டின்னருக்கு அப்புறம் சொல்கிறேன்னாரு. அதுக்கப்புறம் சொன்னார், இது பொறிக்கப்பட்டிருக்கிறது வரலாறு. இந்த முதல் துறைமுகத்தை இது விசாகப்பட்டினம் என்ற துறைமுகத்தை கட்டமைத்தது ஒரு சோழ மன்னன். இதில் நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோமோ அந்த அளவுக்கு நிச்சயமாக தெலுங்கர்களும் சந்தோஷப்படுவாங்கள்ல. அவங்க அம்மா தான்ப்பா தமிழச்சு, அப்பா யார் எங்காள் தான் சொல்லுவாங்கள்ல. அது என்ன தப்பு இருக்குது? நீலகண்ட சாஸ்திரி வந்து தெலுங்கர். அவர் வந்து தமிழ் சோழ வரலாறு எழுதும்போது ரொம்ப சந்தோஷமாக எழுதியிருக்காரு. குலோத்துங்க சோழன் வந்தோன்னே thus started the தெலுங்கு சோழாஸ் கிங்டம் இன் சோழா கிங்டம் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு. அதாவது என்ன தெரியணும்னா எல்லாருக்குமே அவங்கவுங்க வம்சத்தை பற்றி பெருமை இருக்க தான் செய்யும். இன்னொரு வம்சத்தை குறை சொல்லாத வரைக்கும் தங்களுடைய வம்சத்தை பெருமையாக நினச்சாங்கன்னா அதில் எந்த தப்பும் கிடையாது. இதுதான் வரலாறு நமக்கு காட்டுகின்ற உண்மை. இப்போது இந்த கரிகாலன்னு சொல்லி ஒரு மன்னன் இருந்தானே அந்த காலத்தில், அந்த கரிகாலன் காலத்தில் அவன் ஒரு கோயில் கூட கட்டினதா எந்த வரலாறும் கிடையாது. ஒரு கோயில் கூட கட்டினதா இல்லை. ஆனால் அந்த காலத்தில் சோழ நாட்டுக்கு பேரே புனல் நாடு. ஏன்னா மான்சூன் வந்ததுன்னா அடிச்சுக்கிட்டு போயிடும், நிலத்தில் இருந்த இது பயிர் பச்சை அத்தனையும் அடிச்சுக்கிட்டு போயிடும். அப்போ இவன் என்ன பண்ணால், நம்ம வந்து நம்ம நாட்டு மக்களை காப்பாற்றணுமேங்கிறதுக்காக வேண்டி ஹி ரெகுலேட்டட் தி வாட்டர். அதாவது பல பேர் சொல்கிறாங்க கல்லணை கரிகாலன் கட்டினதாக இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, அப்படி அணையை பற்றி ஏன் ஒரு ரெஃபரன்ஸ் கூட இல்லை அவன் கட்டினான்னா, அந்த ஒரு தரங்கண்ணனார் கூட எழுதலைன்னு. ஏன்னா அது வந்து அணை இல்லை, இட்ஸ் அ பெராஜ். இந்த ஃபராக்காவில் வந்து நான் ஜங்கிப்பூரில் சப் கலெக்டர் வந்து ஃபராக்கா வாஸ் அண்டர் மை ஜூரிஸ்டிக்ஷன். அங்கே பார்த்துருக்கேன். அங்கே எங்களுக்கு வந்து 40,000 கியூசக்கு வந்தாலொழிய கல்கத்தா துறைமுகம் நாசமாக போயிடும். ஏன்னா இட்ஸ் ரிவர் போர்ட். அதில் வந்து ஸ்லஷ்ஷை வந்து அடித்து போகிறதுக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காக 40,000 வரணுங்கிறதுக்காகத்தான் அந்த ஃபராக்கா பேராஜே கட்டினது. அந்த பத்மான்னு சொல்லி அந்த பக்கம் நதி இருக்குது. கேஞ்சஸுக்கு வந்து பல பேர்கள் உண்டு. இந்த பக்கம் இன்னொரு பேர் இருந்தது கேஞ்சஸுக்கு வந்து எங்கள் ஊர் பக்கம். அப்போது அங்கே அந்த பிரியிற இடத்துல வந்து பத்மா, அதுக்கப்புறம் இந்த இன்னொரு நதி பேர் மறந்துட்டேன், இந்த 2 நதியாக பிரியிற இடத்துக்கு முன்னாடி ஒரு பேராஜ் கட்டி அங்கேருந்து தண்ணியை வந்து நமக்கு திருப்பி விடணும், 40,000 கியூசெக்ஸாவது வரணும் அப்படின்னு சொல்லி கட்டணும். அது கடைசியில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா உடனடியாக பங்களாதேஷ்காரங்க வந்து அப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்க முடியாது. அப்புறம் எங்களுக்கு என்ன ஆகணும்னா அதுக்கப்புறம் ஒரு காம்ப்ரமைஸை வந்து 26,000 கியூசெக் மட்டும் நமக்கு வரணும், மற்றதெல்லாம் அவங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வச்சோம். அப்படி வச்சது மூலமே கல்கத்தா துறைமுகம் வந்து இனிமேல் வந்து செழிப்பாக இருக்காது அப்படின்னு கண்டுபிடிச்சதுனால தான் ஹல்தியா துறைமுகத்தை வந்து இப்போ நடத்திக்கிட்டு இருக்கோம். தட்ஸ் another ஸ்டோரி. ஆனால் எங்கே வந்து இவர் கல்லணை கட்டினது அதுதான், ஹி ரெகுலேட்டட் தி வாட்டர் சப்ளை. ஆனால் அதனால் என்ன நடந்தது, புனல் நாடு என்று அதுவரை அழைக்கப்பட்ட சோழ நாடு கரிகாலன் காலத்திற்கு பின்னால் வளநாடு என்று அழைக்கப்பட்டது. அதனால் கரிகாலன் என்ற அந்த மாமன்னன் கரிகால் பெருவளத்தான் என்று அழைக்கப்பட்டார். எந்த அளவுக்கு கரிகாலன் பெயர் பரவி இருந்ததுன்னா, அவருக்கு சொந்தக்காரங்க ஒரு 7 வேளிர் இருந்தாங்க. இவங்க 7 பேர் சேர்ந்து இவனை சாட்சி விட்டுறலான்னு சொல்லி, ஏன்னா அவங்க அப்பா இளைஞர் சென்னி அந்த காலத்திலே வந்து இப்போ நம்ம ஃப்ரெண்டு அஜித்குமார் வந்து கார் ரேஸுக்கெல்லாம் போகிறார்ல, அது மாதிரி அவர் வந்து ரதத்தை ஓட்டுறதுல ரொம்ப ஆசையாக இருந்தார். அந்த ரதம் ஓட்டும்போது அந்த விபத்தில் செத்து போயிட்டார். இவன் ரொம்ப சின்ன பையன். இந்த சின்ன வயசில் இந்த சோழர்கள்ட்ட வந்து தாய்வழி சொந்தக்காரங்க தான் சோழர்களை வந்து காப்பாற்றிருக்காங்க.
ஆதித்த கரிகாலன் வந்து திருக்கோவிலூரில் வந்து அவருடைய பாட்டனார் தான் கொண்டு போய் வச்சுருந்தார். ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் இந்த பையனுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு. அதே மாதிரி தான் அவன் அங்கேருந்து இளவரசு பட்டம் சூட்டி வந்ததுக்கப்புறம் அவனை வந்து கொண்டு விட்டாங்க. அதே மாதிரி இளஞ்செழியனுடைய பையனுக்கு வந்து இந்த இடைஞ்சல் வந்துருன்னு பயந்து அவனுடைய தாய் மாமன், அவனுடைய அம்மாவுடைய சகோதரன் இரும்பிடர் தலையார்னு, அவர் ஒரு பெரிய புலவர் கூட, தமிழ் புலவர் கூட, அந்த இரும்பிடர் தலையார் அவனை பாதுகாப்பாக வந்து வச்சுருந்தார். அது ஒரு லெஜெண்ட் ஒன்று சொல்லுவாங்க, கரிகாலன்னு பேர் வந்ததுக்கான 2 சொல்லுவாங்க. யானையை வந்து யானைக்கே காலனாக இருந்தான் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து அந்த மாளிகையில் இருந்தபோது வேளிர்கள்லாம் சேர்ந்து தீ வச்சு விட்டாங்க. அதுலேருந்து தீயில விபத்துலேருந்து தப்பிச்சு வந்துட்டு அந்த கால் கருகிருச்சு, அதனால கரிகாலன் பேர். எது உண்மை நமக்கு தெரியாது. பொதுவாக ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அது மேலே வந்து அற்புதமான கதைகள் வரும். அது எல்லா லெஜெண்ட்லையும் இருக்கும். தமிழும் இட்ஸ் நோ எக்ஸப்ஷன். ஏன்னா மற்றவங்களும் கொஞ்சம் அதிகமாக சொல்லுவாங்க, நம்ம கொஞ்சம் கம்மியாக சொல்லுவோம். மற்றவங்களுக்குலாம் கற்பனை ரொம்ப அதிகம். திடீர்னு சொல்லி ஒரு பையனுக்கு வந்து யானை முகமே வந்துடும். இது மாதிரிலாம் வந்து கற்பனைகள்லாம் நம்மகிட்ட இல்லை. ஆனால் நம்மகிட்டையும் கற்பனை இருந்துச்சு, கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அவ்வளோதான். அப்போ இந்த கரிகாலன் எவ்வளவு தூரத்துக்கு அறியப்பட்ட அரசனாக இருந்தான் என்றால், இந்த வேளிர்களை வந்து வெண்ணி பரந்தலையில் வந்து யுத்தம் நடந்தது. சேரர்களும் பாண்டியர்களும் சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து இந்த பையனை எதிர்த்து சண்டை போட்டாங்க. ஆனால் தன்னந்தனியாக அவங்க அத்தனை பேர் ஏற்று நின்று போராடி ஜெயிச்ச அந்த வரலாறு மறுபடியும் வந்து தலையாலங்கானத்து செருவென்ற இளைஞன் பாண்டியன் நெடுஞ்செழியன் தான் அதை திருப்பி செஞ்சு காட்டினவன். அந்த மாதிரிப்பட்ட மிகப்பெரிய வீரனாக இருந்தான். ஆனால் அப்படி வீரனாக இருந்தவன் தன்னுடைய சுற்றார்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் தொலைங்கடான்னு சொல்லி விரட்டி விட்டான். ஆந்திரா பக்கம் போயிட்டாங்க. ரேநாட்டு சோழர்கள்னு ஆந்திராவில் ஒரு சோழ வம்சம் இருக்குது, அரச வம்சம் இருந்தது. அவங்களுடைய கல்வெட்டில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, நாங்கள் மாமன்னன் கரிகாலனின் வழிவந்தவர்களின் பெருமை எழுதியிருக்காங்க. அப்படிப்பட்ட பெருமைகளுக்கெல்லாம் உரியது தான் தமிழகம். ஆனால் இதெல்லாம் பற்றி பல பேருக்கு தெரியாது. அதான் சொன்னேன், உண்மையான பெருமைகளை உணர மாட்டோம், இல்லாத பெருமைகளை பேசுவோம். இல்லாத பெருமை என்னது? சேரன் செங்குட்டுவன் தம்பி இளங்கோன்னு சொல்லிக்கிறது. சின்ன வயசில் இப்போது நம்ம கொஞ்சம் ஆய்வு மனப்பான்மையோடு பார்ப்போம். இது வந்து 10 பாட்டும் 8 தொகையும் வந்து சங்ககாலம், 3வது சங்ககாலம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீதி நெறி நூல்கள், திருக்குறள், நாலடியார், இன்னா 40, இணைவு 40, திரிகடுகம், இதெல்லாம் வந்து போஸ்ட் சங்கா லிட்ரேச்சர்னு சொல்கிறாங்க. சங்க காலத்துக்கு பிற்பட்ட இலக்கியங்கள். அதுக்கப்புறம் வந்தது காப்பிய காலம், அதுக்கப்புறம் வந்தது பக்தி இலக்கியம். இப்போது இந்த சங்க இலக்கியத்துக்கும் சங்க காலத்துக்கு பிற்பட்ட இலக்கியத்துக்கு இடையில ஒரு 100-150 வருஷம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த திருக்குறள் இதெல்லாம் போனதுக்கப்புறம் அடுத்து வந்தது இந்த காப்பியத்துக்கு வந்து சில பேர் சொல்கிறாங்க இன்னும் அதிகமான காலம், குறைஞ்சது ஒரு 200 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சங்க இலக்கியத்துக்கும் இந்த காப்பிய காலத்துக்கும் இடையில் ஒரு 300 வருஷம் சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம். 10 பாட்டுன்னு சொல்லிட்டு இதில் சங்க இலக்கியத்தில் பதிற்றுப்பத்துன்னு ஒரு நூல் இருக்குது. அந்த நூல் வந்து சேர நாட்டு மன்னர்களுடைய வரலாறு சொல்கிற ஒரு நூல். ஆனால் ராஜதரங்கணி வந்து காஷ்மீர் மன்னர்களை பற்றி சொன்னது ஏகப்பட்ட கதை இருக்கும், கற்பனை இருக்கும். இங்கே அப்படி இல்லை. இது வந்து வரலாற்றை தான் சொன்னது. அந்த வரலாற்றில் முதல்ல உள்ள இதை இப்போ மன்னனை பற்றி காணாமல் போயிடுச்சு. இப்போ இதெல்லாம் பற்றி என்றைக்காவது ஒரு நாள் வந்து இந்த அட்டென்ஷனோடு இருக்கீங்க தைரியத்தில் என்னுடைய நண்பர் வந்து பேசணும். ஏன்னா அந்த 10 பாட்டு 8 தொகை இந்த சங்க இலக்கியங்களாம் பற்றி ரொம்ப சுருக்கமாக மிக அற்புதமான ஒரு நூல் எழுதியிருக்காரு குமணராஜா வந்து. இப்போது இந்த அதில் வந்து 2வது ஒரு சேரன் செங்குட்டுவன் இருந்தான், அதுக்கப்புறம் பல்கழு குட்டுவன் இருந்தான், 5வதாக இன்னொரு சேரன் செங்குட்டுவன் இருந்தான். அவனுடைய காலத்தை அவனைத்தான் சிலப்பதிகாரத்தில் வந்து இவர் சொல்லியிருக்காரு, இந்த கண்ணை கோட்டம் எழுப்புன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி இளங்கோ சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இந்த 5வது சேரனுக்கும் 10வது சேரனுக்கு இடையில் ஒவ்வொருத்தரும் 25 வருஷம் ஆண்டிருந்தான்னா ஒரு 125 வருஷமாவது இருந்திருக்கும் 5 பேருக்கு நடுவில். இந்த 125 அப்புறம் கேப்பு ஒரு 200 வருஷம் 325. அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் சங்கா லிட்ரேச்சர், திருக்குறள் இதெல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு 100-150 வருஷம் 475 வருஷம். இளங்கோவடிகள் என்ன 475 வருஷமாக உயிரோடு இருந்தார்? சேரன் செங்குட்டுவன் தம்பியாக இருந்தால் நிச்சயமாக இருந்திருக்க முடியாது. நமக்கு வந்து நம்முடைய ஆசிரியர்கள்ட்ட ரொம்ப பெரிய ஒரு பலவீனம் என்னென்னா, நமக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய ஒரு பலவீனம் என்னென்னா, தமிழ் ஆசிரியர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் இல்லை. ஆனால் தமிழ் வரலாறு பெரும்பாலும் தமிழறிஞர்கள் தான் எழுதினார்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு துர்பாக்கியம். இளங்கோவடிகள் தன்னை என்றுமே சரித்திர ஆசிரியராக வரலாற்று ஆசிரியராக சொல்லவில்லை. அவர் ஒரு கதாசிரியர். காலங்காலமாக நிலவி வந்த கண்ணகி என்ற ஒரு அற்புதமான பெண்மணியின் தீரச் செயலை பற்றி கேள்வியுற்று 3 மூவேந்தர்களையும் இணைத்து அற்புதமான ஒரு காவியம் படைத்தார் அப்படிங்கிற அளவில் தான் நம்ம வந்து சிலப்பதிகாரத்தை வந்து பார்த்துருக்கணும்.
அரசியல் பிழைத்தோர்க்கு அரங்கூற்றாவதும் உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் அப்படிங்கிற 3 முக்கியமான கொள்கைகளை வைத்து சிலப்பதிகாரம் எழுதப்பட்டதுன்னு பாயிரம் எழுதின புலவர் வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கார். இதைத்தான் பார்த்துருக்கணும். ஆனால் சிலப்பதிகாரத்தில் சொன்னது அத்தனையுமே வரலாற்று உண்மைன்னு சொல்லி நம்பி எழுதினவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா சிலப்பதிகாரம் சொன்னது குமரிக்கண்டம்னு சொல்லி சொன்னாங்க சிலப்பதிகாரத்தில். இது மாதிரி நிறையா சொன்னாங்க. இப்போ சிலப்பதிகாரத்தில் சொன்னது அத்தனையுமே வரலாற்று உண்மைன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நான் கேட்குறேன், சிலப்பதிகாரத்தில் கவுந்தி அடிகள் வந்து படகுல வந்து கொண்டு வந்தாங்க, கண்ணையும் கோவலும் அந்த கவுந்தி அடிகள் கூட வந்தாங்க. அதில் ஒரு ஆள் வந்து கேட்டானா, யாருமா இவங்களான்னு சொல்லி கேட்டானா, என்னோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி கவுந்தி அடிகள் சொன்னாங்களாம். உடனே அவன் சொன்னானா, அப்படியா அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டானா. உடனே அவங்களுக்கு கோவம் வந்து போங்கடா நிறையா போங்கடான்னு சபிச்சிட்டாங்களாம். அது நிறைய ஓடிட்டுக்கிட்டே ஓடினானா. இதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் இருக்குது. அப்போ கண்ணகி வந்து சொன்னாலும் வேண்டாம், அந்த மாதிரி கொடுமையான தண்டனை கொடுக்க வேண்டாம்னு அது சாபத்தை திரும்பி வாங்கிக்கிட்டாங்க. இப்போ சிலப்பதிகாரத்தில் இளங்கோழில் சொன்னது அத்தனையுமே உண்மை நம்பினா மனுஷன் நிறையா போனதே நம்பணும்ல. அதனால் இலக்கியங்கிறது வந்து மிகைப்படுத்தும். நம்முடைய நாட்டுடைய உண்மையான தொன்மையான வரலாறு அறியப்பட வேண்டும் என்றால் அதற்கு துணை புரிபவை 3 கருவிகள். 1 கல்வெட்டு, 2வது இலக்கியம், 3வது அகழ்வாராய்ச்சி. கல்வெட்டுக்கள் பொய் சொல்லும், இலக்கியங்கள் மிகைப்படுத்தும். நேர்மையாக விஞ்ஞானபூர்வமாக காழ்ப்பு உவப்பு இல்லாமல் நடத்தப்படுகின்ற அகழ்வாராய்ச்சி மட்டும்தான் உண்மையை சொல்லும். இதுதான் உண்மை. இந்த அகழ்வாராய்ச்சி சொல்கிற உண்மைக்கு பெரிய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக இருக்கிறது வந்து நம்முடைய இலக்கியங்கள். ஏன்னா இந்த அகழ்வாராய்ச்சியில் நம்ம கண்டுபிடிக்கிறோமே, தொல் பொருட்கள் கண்டுபிடிக்கிறோமே, இது சொக்கட்டான விளையாடுறதுக்கு வந்து தந்தத்தை பயன்படுத்தாமல் கண்டுபிடிக்கிறோமே, அது இலக்கியத்தில் கூறப்பட்டிருக்கிறத பார்க்கும்போது தே கோரிலேட் அப்படிங்கிற அளவில் நமக்கு இலக்கியம் ரொம்ப பெரிய ஒரு பலனை வந்து விளைவிக்குது அப்படிங்கிற தெளிவு வந்து நமக்கு வந்து இருக்கணும். இன்றைக்கி நம்ம வந்து இது வரைக்கும் போயிட்டோம், கிமு 15வது நூற்றாண்டு வரைக்கும் போயிட்டோம். நம்ம நேற்று பேசினது வந்து மதிப்பிற்குரிய தமிழ் அறிஞர் வந்து இங்கே வந்து சொன்னாங்க. அதாவது ஹெங்கல்னு ஒருத்தர் இருந்தார். இந்த சயின்டிஸ்ட் வந்து பெரும்பாலும் எல்லாம்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நானே இஸ்ரோவில் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசராக இருந்திருக்கேன். மயில்சாமி அண்ணாதுரை மடக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணாங்க சில பேர் எனக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் மீறி அவர் வந்துட்டார். அதுதான் நமக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஸோ ஆனால் பெரும்பாலும் சயின்டிஸ்ட் வந்து சயின்டிஃபிக் டிஸ்கவரி, ஷேரிங் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. நமக்கு கோவாவில் வந்து இந்தியன் மேரிடைம் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குது. அவங்க தான் முதல்ல பூம்புகாரை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது ஹெங்கலுக்கு வந்து சேனல் 4 அப்படிங்கிற இதுவும் பிரிட்டிஷ் டெலிவிஷனும் அமெரிக்கன் டெலிவிஷன் ஒன்றும் 2 பேரும் ஃபினான்ஸ் பண்ணாங்க. அப்போ இவர் வந்து கேட்டார், அவங்க நாங்கள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சது இவ்வளவு தான், இதுக்கு மேலே நிதி உதவி எங்களுக்கு கிடைக்கல, நாங்கள் நிப்பாட்டிட்டோம், யூ கேன் கோ அஹெட் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவர் போனார். போய் பூம்புகார்லேருந்து ஏறக்குறைய 15 கிலோமீட்டரோ 15 மைலோ தள்ளி ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் ஒன்று பார்த்தார். ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர். உடனே அதுலேருந்து இதை வெட்டி எடுத்துகிட்டு வந்து கார்பன் டேட்டிங் அனுப்புனார். கார்பன் டேட்டிங் அனுப்புனா அந்த வந்து ரிசல்ட்டை பார்த்து மிரண்டு போயிட்டார். ஏன்னா அது 15,000 வருடங்களுக்கு முந்தையதுன்னு இருந்தது. உலகத்திலேயே இது வரைக்கும் மாயன் சிவிலைசேஷன் தான் இருக்கிறதுலேயே பழமையான சிவிலைசேஷன் நம்பப்படுது. அது 10,000 வருஷத்துக்கு முந்தினது தான். 15,000 வருஷத்துக்கு முந்தின நம்ம டெஸ்ட்டில் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு சொல்லி தன்னுடைய நண்பர்கிட்ட அனுப்புனார். அவரும் ஒரு கடல் சார்ந்த ஆய்வாளர். அப்போ அவர் வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு அவர் டெஸ்ட் பண்ணிட்டு சொன்னார், நீ சொன்னது சரிதான், உன் டெஸ்ட் தப்பாக தான் ரிசல்ட் வந்திருக்கு, அது 15,000 வருஷம் கிடையாது, அது 15,500 வருஷம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஆனால் ஹெங்கல் சொல்கிறாரு, 2 நாள் தான் எனக்கு இருந்ததுங்கிறதுனால அது மேன்மேடு ஸ்ட்ரக்சராக நேச்சுரலி ஃபார்ம்டு ஸ்ட்ரக்சரானு உறுதிப்படுத்த முடியலை அப்படின்னு சொல்கிறார். அப்போது நம்ம வந்து பட்டினப்பாலையுடைய இலக்கியத்தில் கூறப்பட்டிருக்கிற சமூக வாழ்வு முறைகளை பார்க்கும் பொழுது, சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் எதுக்கு சொல்லுவாங்க, இந்த கோழி வந்து நெல்லை குத்தாமல் கொஞ்சம் காவல் காத்துக்கிட்டுன்னு சொல்லி பெரியவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த சின்ன பிள்ளைங்களாம் தங்களுக்குள்ளே விளையாண்டுக்கிட்டு இருந்தபோது கோழி கொத்த வந்துச்சு. விளையாட்டு நிறுத்துறதுக்கு மனம் இல்லாமல் ஒரு சின்ன பிள்ளை வந்து காதில் இருந்த தங்க நாணயத்தை ஓங்கி ஒரு அடி கோழி போய் விரட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது காதில் தங்க நாணயத்தை ஓங்கி எரிஞ்சது கூட உண்மைன்னு நம்புறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து தங்கத்தோட மதிப்பு வெளியோட மதிப்பு தெரியாது. விரட்டணும், அவ்வளோதான். கல் கிடைக்கலன்னா கையில் கிடைக்கிறத வச்சு விரட்டணும்னு சொல்லி நினச்சிருக்கலாம். ஆனால் அது தங்கமாக இல்லைங்கிறத விட்டுருங்க. நிச்சயமாக நெல் விளைச்சல் நடந்திருக்கிறது, நெல் காயப்போடப்பட்டிருக்கின்றது, அதை காவல் காத்து கொண்டிருந்தார்கள் சிறுவர்கள். இது எதுவுமே போய் கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு வளமையான வாழ்வு இருந்திருந்தால் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் நம்ம ரொம்ப போக வேண்டியிருக்கு. அந்த ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து சொன்னதை வந்து ஜவஹர்லால் நேரு தன்னுடைய பெட்சைடில் வச்சுருந்தார். The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep அப்படி சொல்லி அவர் எழுதினார்.
அதுதான் உண்மை. நம்முடைய தொன்மையை பற்றி பார்க்க வேண்டும் என்றால், the woods are lovely, dark and deep, but we have promises to keep. என் மொழியின், என் இனத்தின் உண்மையான தொன்மை, அதை பற்றி அறிய வேண்டியது. ஏனென்றால் அது எனக்கு மட்டும் சிறப்பில்லை, மனித நாகரிகத்திற்கான சிறப்பு. மனித நாகரிகத்தின் நுட்பங்கள் எங்கெங்கெல்லாம் இருந்தன என்பதை கண்டுபிடிக்கும் முயற்சிகளில் இதுவும் ஒரு மேன்மையான முயற்சி. அப்படிங்கிற முயற்சி உணர்ந்திருந்தோம் என்றால் நமக்கு நிச்சயமாக தெரியும், we have miles to go before we sleep and miles to go before we sleep. எனவே அப்படிப்பட்ட முயற்சிகளை மனதில் கொண்டு, முக்கியமாக இத்தகைய வாழ்வு வாழ்ந்தவர்களின் வழித்தோன்றல்களாக நாம் எத்தகைய வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எத்தகைய வாழ்வு வாழ வேண்டும் என்ற வினாக்களை சிவக்கலையும் கீழடியும் எழுப்பும் என்றால், ராமலிங்கம் அடிகள் சொன்னது போல், தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கோர் குணம் உண்டு என்பதனை நிரூபிப்போம். எந்த குணம்? ஆய்வு மனப்பான்மை, தேர்ந்த மனப்பான்மை, இன்னும் சிறந்து விளங்க வேண்டும், உலக குடிமக்களாக இருக்க வேண்டும், உலகிற்கு வழிகாட்டுபவர்களாக, யாரிடமும் விரோதம் பாராட்டுபவர்களாக இல்லாமல், யாதும் ஊரே யாவரும் கேளு என்று அன்று சொன்னதை இன்று மெய்ப்பிப்போம் என்ற உறுதியுடன் நாம் நடந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் அனைவரும் சொல்ல முடியும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். வணக்கம்.